வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்டா, நிறைய பேர் மைலேஜ் எப்படின்னு கேட்டீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இன்னும் வேணும்னா சொல்லுங்கள், தெளிவாக எடுத்து போடலாம். இப்போத்தே நம்ம ஒவ்வொன்றா யூடியூப்பில் உருவாக்கியிருக்கோம். இருக்கிற கேமரா வச்சு எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைலேஜ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாமே அட்வான்ஸாக இருங்க. ட்ரைவிங் பண்ணும்போது நம்ம ஃபுல் கவனமும் ட்ரைவிங்கில் தான் இருக்கணும். ட்ரைவிங்கில் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே அட்வான்ஸாக இருக்கும். எதுவும் கீரை இழுத்து போடாதீங்க, நார்மலாக ஓட்டுங்க. அதுமாரி வேகத்தடை வருது, அங்கேயே பிரேக் முன்னாடி பிரேக் பிடிக்கணும்னா முன்னாடியே அட்வான்ஸாக கீர் டவுன் பண்ணுங்கள், லைட்டாக பிரேக் இணைங்க. நீங்கள் கவனிக்காமல் ஓட்டி பக்கத்தில் போய் பிரேக் அடிக்கிறதுனால மைலேஜ் நிறையாவே ட்ராப் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போயுமே அட்வான்ஸாகவே இருங்க. நீங்கள் அதேமாரி ரோடை கவனித்து நல்லா ஓட்டுனீங்க, வண்டியை நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி மைலேஜ் நல்லா கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வீடியோ உங்களுக்கு தனியாக எடுத்து போகிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ பாருங்கள். அதுமாரி நீங்கள் வண்டி ஓட்டி போகும்போது எதாக இருந்தாலும் நீங்கள் ரோடு காரு மிரர் இந்த 3 மட்டும் கவனித்து ஓட்டிக்கிட்டே இருங்க. கம்பல்சரி நீங்கள் மைலேஜ் அழகாக எடுக்கலாம். மைலேஜ் தான் இப்போ உள்ள நிறையா பிரச்சனைகள். ஏன்டா 1 லிட்டருக்கு வந்து 4 கிலோமீட்ரு 5 கிலோமீட்ரு வந்து மைலேஜ் கம்மியாச்சுன்னா நம்ம டேங்க் ஃபுல் பண்ணோம்னா கம்பல்சரி 100 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு கம்மியாகும். அதனால் நண்பர்களே, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக வண்டி ஓட்டுங்க. அதேமாரி இந்த ஆக்சிலேட்ரு இதை வந்து நீங்கள் மிதிக்கக்கூடாது. மிதிக்காமல் சும்மா தடவி போடுங்க. நீங்கள் மிதிச்சிங்கன்னா நம்ம பைக் ஓட்டும்போது எப்படி ஆக்சிலேட்ரு கொடுக்குறோம், மெதுவாக கொடுக்குறோம், அதேமாரி தான் இது. காலுனால நிறைய பேர்த்துக்கு வந்து நறுக்குன்னு மிதிப்பீங்க, அதனால் மைலேஜ் குறையிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செருப்பு போட்டு ஓட்டி பழகிக்கிங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம செருப்பை வந்து அங்கே முன்னாடி கீழே கழட்டி வச்சுருப்போம். கழட்டி வச்சுட்டு நம்ம வண்டி ஓட்டும் போது எதுவும் சடனாக பிரேக் பிடிக்கிற டயத்தில் வந்து அந்த செருப்பு வந்து பிரேக்கில் கீழே வந்து நின்றுக்கிடுச்சுன்னா நம்மளால் பிரேக் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதனால் நண்பர்களே, நீங்கள் செருப்பு போட்டு ஓட்டி பழகிக்கிங்க. அதான் நம்மளுக்கு சேஃப்டி டிரைவிங்கை பொறுத்தளவுக்கு. அதேமாரி செருப்பு போட்டு ஓட்டினாலும் அந்த பெடலை ஆக்சிலேட்டர் பெடலை வந்து முடிஞ்ச அளவுக்கு மிதிக்காமல் நறுக்குன்னு மிதிக்காமல் மெதுவாக தடவி ஓட்டுங்க நண்பர்களே. இப்படி ஓட்டினாவே நம்ம வண்டி மைலேஜும் கிடைக்கும், இன்ஜினும் ஸ்மூத்தாக இருக்கும், இன்ஜினும் நிறையா வரும். அதனால் நீங்கள் பார்த்து நீங்களே ஓட்டி ட்ரைனிங் எடுத்துங்க நண்பர்களே. அதேமாதிரி நீங்கள் உங்கள் வண்டியில் மைலேஜ் செக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்களாக ஓட்டி எப்படி ஆக்சிலேட்டர் மிதிக்கிறதுலே மைலேஜ் வராது இருக்குது. அதுமாதிரி கீர் போட்டு இழுக்கிறதுலேயும் இருக்குது. அதுமாதிரி பிரேக் சும்மா அப்ளை பண்ணாதீங்க. அதுக்கு தான் நீங்கள் வந்து அட்வான்ஸாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து நம்ம பிரேக் வந்து ஸ்மூத்தாக இது பண்ணிக்கலாம். அட்வான்ஸாக நம்ம கீர் டவுன் பண்ணி போனோம்னா உங்களுக்கு அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். நம்ம அட்வான்ஸாக இருந்தோம்னா பிரேக் அடிக்க ஒரு சின்ன இடத்துலலாம் பிரேக் அடிக்கவே தேவையில்லை. நம்ம பிரேக் அடிக்கலாண்டாவே நம்மளுக்கு மைலேஜ் வர ஆரம்பிச்சிடும். நம்ம அங்கங்கே பிரேக் அடித்து கீர் டவுன் பண்ணி புர்ருன்னு ஓட்டினாவே நம்மளுக்கு மைலேஜ் ரொம்ப கிடைக்காது நண்பர்களே. இதே மாதிரி தான் எல்லா வண்டியுமே சரிங்க. அதேமாரி கிளட்ச் போடுறீங்க, கிளட்ச்லேருந்து காலை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து பழகிருங்க. ஏன்னா கீர் போட்டோன்னே நம்ம கிளட்ச்லேயே கால் வச்சுக்கிருந்தாலும் நம்ம ஆஃப் கிளட்ச்சில் இருக்கனால அதுவும் மைலேஜ் கிடைக்காது. அதனால் கிளட்ச்லேருந்து காலை எடுத்து வச்சு கொஞ்சமாக நீங்களே ட்ரைனிங் எடுத்து காலை கீழே எடுத்து வச்சுருங்க. அதேமாரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணணும்னா திடீர்னு நீங்கள் ஸ்லோ பண்ணால் பிரேக் அடித்து அதுக்கடுத்து கிளட்ச் முடிச்சு கீர் டவுன் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்போ தான் வண்டி வந்து டக்குன்னு நிற்கும். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கிளட்சை மூச்சுக்கிட்டு பிரேக் அடிச்சிங்கன்னா வண்டி இழுத்துட்டு போயிடும் நண்பர்களே. அதனால் நீங்கள் கவனமாக வண்டி ஓட்டுங்க. இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக நிறையா வீடியோ நம்ம இதில் வந்துக்கே இருக்கும். தொடர்ச்சியாக இனிமேல் டெய்லியும் நம்ம வண்டியை பற்றி வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கே இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக கவனமாக பாருங்கள். அதேமாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோ வேணும்னா எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நண்பர்களே, கவனமாக வண்டி ஓட்டுங்க. மைலேஜ் கிடைக்க என்னென்ன வழியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இப்போ யூடியூப்பில் நிறையா வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு சொட்டு டீசலும் ஒவ்வொரு சொட்டு பெட்ரோலும் நம்மளுக்கு மிச்சமாகும். ஆனால் மிச்சம் பண்ணுறதுல நம்ம குழந்தைய எல்லாத்துக்கும் வண்டிக்கே செலவு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வண்டிக்கே டயர் எடுத்து போடணும், ஆயில் மாற்றணும், இந்த மாதிரி நம்ம நிறையா தேவைகள் வாகனத்துக்கு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எதாவது மிச்சம் பண்ணணுமோ அத்தனையும் மிச்சம் பண்ணுங்கள். நல்லா வண்டி ஓட்டி பழகிக்கிங்க. கிளட்ச்லேருந்து காலை எடுத்து பழகிக்கிங்க.
அதுமாதிரி ஆக்சிலேட்டர் வந்து மிதித்து பழகாதீங்க, சும்மா தடவி கொடுத்தே ஓட்டணும். நம்ம மிதிக்கிறதே தெரியக்கூடாது நண்பர்களே. அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா கம்பல்சரி எந்த வண்டியாக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், மைலேஜ் நிறையா கிடைக்கும். நம்ம பாருங்கள், பஸ்ஸு லாரிலாம் போனீங்கன்னா பாருங்கள், அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து சும்மா தான் ஒரு விரல் தான் அழுத்துவாங்க. அதேமாரி அழுத்துறது நம்ம சும்மா தடவுற மாதிரித்தே இருக்கும். அதேமாரி அட்வான்ஸாக எடுத்துருங்க நண்பர்களே. ஒவ்வொரு இடத்துல நம்ம அங்கே பிரேக் பிடிப்போம், நம்ம ஆக்சிலேட்டர் எடுத்தால் வண்டி போகுமா போகாதுன்னு நினைப்பீங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், அழகாக போகும். அப்படி நம்ம இங்கே அங்கே பிரேக்கு ஒரு 100 மீட்டரில் பிரேக் அடிக்கணும்னா இங்கே ஆக்சிலேட்டரில் கால் எடுத்துட்டோம்னா அந்த 100 மீட்ரு வண்டி கண்டிப்பாக போகும். அதனால் நம்மளுக்கு மைலேஜ் அதிகமாக்க வாய்ப்பு உள்ளது நண்பர்களே. இதை பார்த்து நீங்களே கற்றுக்கொள்ளுங்கள். அதேமாரி நீங்கள் எடுத்து ஒவ்வொரு நாளும் வண்டி ஓட்டும் போது நீங்களே ட்ரெயின் ஆகிக்கிங்க. ஏன்னா டிரைவிங் ஸ்கூல்லே வந்து ஒரு மாதம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்களாக ஓட்டி எப்படி மைலேஜ் எடுக்கணும், நம்ம இப்போ எவ்வளோ மைலேஜ் கொடுக்குறோம், அது இன்னும் நம்மளால் எவ்வளோ மைலேஜ் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நீங்களே செக் பண்ணுங்கள் நண்பர்களே. செக் பண்ணி வண்டி ஓட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் மைலேஜ் இஷ்யூஸ் வராமல் கண்டிப்பாக தடுக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பற்றிய நம்ம ஒவ்வொரு கேமரா வாங்கி வீடியோ போகிறோம். கம்பல்சரி இன்னொரு கேமரா வாங்கி உங்களுக்கு தெளிவாக 3 கேமரா வச்சு எடுத்து போட்டால் தான் நண்பர்களே இந்த வண்டியில் புரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோவில் கேமரா எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி மீறி இன்னும் தேவையான வீடியோ எது இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க, கம்பல்சரி நான் எடுத்து போடுறேன். அதேமாரி பிரேக்கு, கிளட்ச்சு, ஆக்சிலேட்டர் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு நீங்களே ட்ரைனிங்கு, வண்டி ஓட்ட தெரிஞ்சால் நீங்களே ட்ரைனிங் ஆகிடலாம். கொஞ்சம் பொறுப்புனா நம்ம வண்டியில் ஏறிட்டோம்னா நம்ம கவனம் ஃபுல்லாக வண்டியில் தான் இருக்கணும். ஏன்டா மாதிரி இல்லைங்க, வண்டி வாகனங்கள் கூடிடுச்சு. அதனால் நம்ம கவனமாக 4 கண்ணு 4 பக்கமும் 5 பக்கமும் நல்லா கவனித்து காது கொடுத்தும் ஓட்டணும் நண்பர்களே. ஏசி போட்டு ஃபுல் சவுண்டு போட்டு செட்டை போட்டு ஓட்டிக்கிருக்காங்க, பின்னாடி ஹார்ன் அடிக்கிறது இதெல்லாம் கவனிக்கலண்டா ரொம்ப சிரமம். அது இப்போ 2 வீலரில் இதெல்லாம் ஹார்ன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அந்த ஹார்ன் அடித்தாங்கன்னா நம்மளுக்கு கேட்காது நண்பர்களே. அதனால் கவனமாக நீங்கள் செட்டு போட்டால் வால்யூமை கம்மி பண்ணி வச்சு ஓட்டுங்க. அதே நம்மளுக்கு சேஃப்டி, நம்ம வண்டிக்கும் சேஃப்டி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நிறையா வீடியோ எடுத்து போகிறேன். இப்போதைக்கு மைலேஜ் வீடியோ தான் கேட்டாங்க, அந்த வீடியோ போட்டிருக்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.